ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக். இது வந்துட்டு காலிஃப்ளவர் பக்கோடா. நம்ம வந்து காலிஃப்ளவர் 65 அடிக்கடி செஞ்சுருப்போம். இந்த பக்கோடா ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. ஈவினிங் டைமில் ஒரு டீயோட இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இந்த காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் பக்கோடாக்கு காலிஃப்ளவரை இந்த மாதிரி பூவாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நல்ல சுடுதண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் சும்மா போட்டு எடுத்துருங்க. சுடுதண்ணியில் வேக வைக்க வேண்டியதில்லை, நல்லா கொதிக்க வச்சுருங்க சுடுதண்ணியை. அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் உள்ளே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டு அதுக்கப்புறம் வடித்து வச்சுருக்கேன். இது வந்து வேக வைக்கல, இதில் ஏதாவது பூச்சி புழு இருக்கும், அதுக்காக தான் அந்த ப்ராசஸ் நம்ம செய்கிறோம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை நிறைய போடுங்க, நல்லாயிருக்கும் இதுக்கு பக்கோடாக்கு. அதே மாதிரி கொத்தமல்லி தலையும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். அதில் இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு அரிசி மாவு போடுறேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு. இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது குக்கிங் சோடா, இது வந்துட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக கரம் மசாலா பொடி. இது வந்து மிளகாய் பொடி ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நம்ம பக்கோடா கன்சிஸ்டன்சிக்கு. இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிட வேணாம், வந்து பக்கோடா கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி எல்லா ஃப்ளாரெட்ஸ்லேயும் இந்த மாவு வந்து நல்லா கோட் ஆகிருக்கணும். உங்களுக்கு ஒரு வேளை மாவு பத்தலை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிற கடாயில் எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கலந்து வச்சிருக்கிற பக்கோடா மிக்ஸை நம்ம இதில் போட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு 6 to 7 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு. ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் பச்சையாக தான் போட்டிருக்கோம், அதனால நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆகணும். இது நல்லா டர்ன் பண்ணி நல்லா கிறிஸ்பாக இது ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதை நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க. பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா கிறிஸ்பாவாக இருக்கும். இப்போ உள்ளே இருக்கிற காலிஃப்ளவரும் நல்லா வெந்திருக்கும். இந்த அளவு ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு காலிஃப்ளவர் வேகும். உள்ளே இருக்கிற காலிஃப்ளவர் இல்லைன்னா காலிஃப்ளவர் வந்து பச்சையாக இருக்கும், அப்படின்னு தான் நல்லா இருக்காது. இப்போ இது வெந்துருச்சு, இது நம்ம எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குல்ல இந்த காலிஃப்ளவர். இந்த மாதிரியே நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் பொரிச்சு எடுத்துக்க போறோம். நம்மளோட காலிஃப்ளவர் பக்கோடா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.